ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார். இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்பளம் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாம்பார். அதே சமயம் சுவையும் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் கேரட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 100 கிராம் தோரம் பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். நல்லா கொதித்த பிறகு மஞ்சள் பொடி எண்ணெய் விட்டுட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தாளிப்புக்கு ஒரு வரமிளகாய் 1/4 டீஸ்பூன், வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருள் எல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் ஒரு 10 பல் பூண்டு அப்படியே தட்டி சேர்த்துக்குங்க. 2 கையெண்டு நல்லா வதங்கிருக்கு. பெருங்காயப்பொடி நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் வர்ற மாதிரி. சாம்பார்ன்றதால கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக நல்லாயிருக்கும். ரெண்டு கேரட்டு நல்ல நீள் வாட்டத்திலே கட் பண்ணியிருக்கேன். ஒரு கத்திரிக்காய் நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து காய் நல்லா வதங்கிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி. நான் வீடியோ கூட போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொடி தான். நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், ஒரு 2 செகண்டு. பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா துவரம் பருப்பு வெந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணியை நம்ம சாம்பாரில் வடிச்சிடலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம். பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி நல்லா வடித்தாச்சு. நல்லா மத்து வச்சு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி கடைஞ்சி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மசிச்சிருக்கேன். இது மாதிரி துவரம்பருப்பும் தெரியணும், கொஞ்சம் கடைஞ்சி இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. காயெல்லாமும் நல்லா வெந்திருக்கும். கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துடலாம். அப்படியே எல்லாமே சேர்த்துருக்கேன். நம்ம பருப்பு வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி
அதுவும் வந்து அந்த குக்கர்லேயே சேர்த்து அப்படியே கலந்து விட்டு இந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், புளி பேஸ்ட்டு, தாளித்த பேஸ்ட்டு தான் இது. நல்லா திக்காக கரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். புளியோதரைக்காக ரெடி பண்ணுறதுக்காக கரைச்ச பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துருங்க. ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை 4-5 கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருங்க. இறக்கும்போது சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி ஆகிடுது. ஆறிடுத்துன்னா நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் கேரட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக வெல்லம், சீன உப்பு இங்கே பாருங்கள் இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா சுவை வந்து சாம்பார் சுவை எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி. இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கேரட்டு சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.